நம்ம தூய மல்லி நெல் வந்து என்ன மாதிரி பாரம்பரிய முறையில் வந்து வேக வைக்கிறதுன்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு நெல்லை வந்து ஒரு 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு, பொதுவாக நெல் விளைச்சல்ல இருந்து ஒரு 6 மாதம் உறக்க காலம் வைக்கணும். உறக்க காலம் வச்சதுக்கு பிறகு அதை இந்த மாதிரி எடுத்து ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு, நல்லா ஊறினதுக்கு பிறகு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து அள்ளணும். ஆனால் தண்ணி கொஞ்சம் லேசாக இருந்தால் தண்ணி லேசாக இருக்கிற மாதிரி இப்படியே அள்ளி இந்த மாதிரி அள்ளணும். ஏன்னா ஃபுல்லாக தண்ணியை வடிக்காமல் இப்படி அள்ளணும். அப்படியே கொண்டு போய் கொட்டணும். முடியுமா அள்ளியாச்சு. இது வந்து நம்ம இரும்புல இல்லைன்னா காசி பானையில் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மகிட்ட இரும்பு அண்டா இருக்கிறதுனால இரும்பு அண்டால வேக வைக்கலாம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இந்த இரும்பு அண்டால முழுமையாக உள்ள நிறச்சி வைக்கணும். இது வந்து இந்த மாதிரி கூமாச்சியாக வச்சுக்கணும். முழுமையாக நிறைய அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சாக்கை போட்டு மூடியே இருக்குமா மூடி இது மாதிரி ஒரு சாக்கை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு வேக வைக்கணும். இப்போ நெல் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து சரிஞ்சு விழுகணுமா? இது வந்து இப்போ சரிஞ்சு விழுகணும். இப்போ இன்னும் இல்லை, இன்னும் வேகணும். போதும், வாசம் வந்துருச்சு பாரு. இன்னும் ஆவி வராமல் இருக்குங்க. இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ஆவி வராமல் இருக்கு. இப்போ இந்த நெல்லோட வாசனை வந்துச்சுன்னா நல்லா நமக்கு வாசனை தெரியுது. வாசனை வந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை இப்போ எடுத்து கொட்டணும். இப்போ இந்த நெல்லை வந்து இப்போ அள்ளணும். இது வந்து பழைய நெல்லுனா கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேகும். வேகமாக எடுத்துறேன். புது நெல்லுனா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அரை மணி நேரம் ஆயிருக்குமா? இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே அள்ளி நம்ம வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து இது எல்லாமே இந்த சூடெல்லாம் ஆறணுன்னே வெயிலில் கொஞ்சம் நேரம், நிழலில் கொஞ்சம் நேரம், ஒரு நாள் 2 நாள் நம்ம வந்து வெயிலில் வந்து சும்மா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போட்டால் போதும். ஈரம் உணர்ற வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் நல்லா நிழலில் நல்லா உணர்த்தி அப்புறம் மிஷினில் கொண்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா நமக்கு அரிசி ரெடி. வேக வச்சு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அரிசி இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம பாலிஷ் எல்லாம் பண்ணுறதில்ல, அதனால் வந்து கொஞ்சம் மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த தூய மல்லி அரிசி பொடி ரகம் இது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருச்சிட்டோம்.